ஸோ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. நத்வாம் பயம் சடதி யோ நோ விதாம பூமன். நத்வாம் பயம் சடதி யோ நோ விதாம பூமன். கூட்டஸ்தமாதிபுருஷம் ஜகதாமதீஷம். கூட்டஸ்தமாதிபுருஷம் ஜகதாமதீஷம். யத்சத்வத சுரகணா ரஜஸ பிரஜேஷா. யத்சத்வதா சுரகணா ரஜஸ பிரஜேஷா. மன்யோश्च பூதः பதயः स भवान् गुणेश. மன்யோश्च பூதः பதயः स भवान् गुणेश. மொழிபெயர்ப்பும் புல்லரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபயச்சரணர் இந்த பக்திவேதாந்த சுவாமி சிலபுரு வாக்கி. திருப்பி சொல்லுங்க. நான் இல்லை, துவாம் தங்களை, வயம் நாங்கள், ஜடதிய மந்த புத்தியுடைய, நு உண்மையில், விதாம அறிய முடியும், பூமன் பரமபுருஷரே, கூடஸ்தம் இதய மத்தியில், ஆதி புருஷம் ஆதி புருஷர், ஜகதாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சங்களின், அதீசம் பரமேஸ்வரர், யத் தங்களது வழிகாட்டலின் கீழ் முடிவு செய்து, சத்வத சத்வகுணத்தினால் நற்குணம் சித்தப்பிரமை அடைந்துள்ளனர். சுரகணா இத்தகைய தேவர்கள், ரஜச ரஜோ குணத்தினால் தீவிர குணம் மதிமயக்கம் அடைந்துள்ளனர். பிரஜா ஈசா பிரஜாபதிகள், மன்யோ தமோ குணத்தினால் அறியாமை குணம் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு, ச மேலும் பூதபதய பேய்களை ஆள்பவர்கள், ச அத்தகைய ஒருவர், பவான் தாங்கள், குண ஈச ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் எஜமானர். மொழிபெயர்ப்பு. எங்கும் பரவியுள்ள பரமபுருஷரே, தாங்கள் யார் என்பதை மந்த புத்தியுடைய நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் முழு பிரபஞ்சத்திற்கும் எஜமானரும் பரமபுருஷரும் மாற்றமில்லாத மூலமுதிர் கடவுளும் தாங்களே என்பதை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம். தேவர்கள் நற்குணத்தாலும், பிரஜாபதிகள் தீவிர குணத்தாலும் மற்றும் பேய்களின் நாதன் அறியாமை குணத்தாலும் மதிமயக்கம் அடைந்துள்ளனர். ஆனால்
தாங்கள் இக்குணங்களுக்கு எல்லாம் எஜமானர் ஆவீர். பொருளுரை. ஜடதிய என்னும் சொல் ஒரு மிருகத்தினுடையதை போன்ற புத்தி என்பதை குறிப்பிடுகிறது. இத்தகைய புத்தியுடையவனால் பரமபுருஷரை அறிய முடியாது. நன்கு படைக்கப்படாவிட்டால் ஒரு மிருகத்தால் மனித நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதை போலவே மந்த புத்தி உடையவர்களால் பரமபுருஷரை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஜட இயற்கை குணங்களால் கடுமையாக தண்டிக்கப்படும் போது பகவானை அவர்கள் புரிந்து கொள்ள துவங்குகின்றனர். ஓர் இந்தி கவிஞர் கூறினார், துக்கசே சபே ஹரிபஜே சுகசே பஜே கோயி சுகசே அகர் ஹரிபஜே துக்ககாதான் சே ஹய. ஒருவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது பகவானை வழிபடுவதற்காக தேவாலயத்திற்கு அல்லது ஆலயத்திற்கு செல்கிறான். ஆனால் செல்வச் சிறப்புடன் இருக்கும் பொழுது பகவானை மறந்து விடுகிறான். எனவே ஜட இயற்கையின் மூலமாக மனித சமூகத்தை பகவான் தண்டிக்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லையெனில் தங்களுடைய மழுங்கி போன மந்த புத்தியினால் பகவானின் உயர்வை மக்கள் மறந்து விடுகின்றனர். ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாத்தான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சஹகன லலிதா ஸ்ரீ விஷாகாபிதாம் ச. हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगत्पते गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீராம நவமி. ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட். மேபி சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஹிஸ் கிரேஸ் துர்லப பிரபு ஜெகநாத் பிரபு தனசேகர் பிரபுஜி பல பேருக்கு தெரியும். நேற்று அவங்க அம்மா விடல் விட்டாங்க, நேற்று நைட். ஸோ அவங்க நல்ல சாண்டிங் பண்ணுவாங்க, பாகவதம் படிப்பாங்களாம் அவங்க. நேற்று தான் சொன்னாங்க, எனக்கு தெரியல. ஸோ யார் சாண்டிங் பண்ணுறாங்களோ பாகவதம் படிக்கிறாங்களோ இது உண்மை, அவங்களுக்கு நல்லதான் நடக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, இன்னைக்கு தான் அவங்க உடலில் எரிச்சாங்க. ஸோ இது கிருஷ்ணாஸ் பிளான். தட் மீன்ஸ் யார் நாமா சொல்கிறாங்களோ, பகவத்கீதையோ பாகவதம் படிக்கிறாங்களோ, ஈவன் லிட்டில் பிட் ஃபாலோ பண்ணால் கூட அவங்க லைஃப்பில் வெற்றி தான் இருக்கும். இது பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகா வருணர் பேசக்கூடிய ஸ்லோகா. வருணர் தெரியும் இல்லையா? ஏன்னா பூமியில் இருக்கிற தண்ணிக்கு அதிபதி, கடல் நதி, இதுக்கு அந்த தண்ணிக்கு அதிபதி வருணா. இந்திரன் மழைக்கு தான். இப்போ நம்ம போர்லாம் தண்ணி எடுக்கிறோம், நல்லா வருதுன்னா வருணாக்கு தேங்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் கிருஷ்ணாக்கு தேங்க் பண்ணாலே போதும். பட் ஈவன் தென் வருணா தான் இன்சார்ஜ் அதுக்கு. அந்த வருணா தேவா அவர் தான் இந்த ஸ்லோகம் பேசுகிறார். எப்போன்னா ராமர் பிரிட்ஜு கட்டணும் இந்த கடல் மேலே. ஸோ அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு வருண தேவரோட பர்மிஷன் வாங்குறார். அவர் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவர் எட்டிக்கட் அப்படின்னா ஒரு மரியாதை. ஸோ ராமர் சொல்கிறார் நான் கட்டணுங்கிறார். 3 நாள் அவர் கேட்கல.
அவர் கேட்கல, அவரே பகவான் சொல்லியும் கேட்கல, நம்ம மாதிரி தான். ஓகே, வேற யாரும் நினைக்க வேணாம். இந்த ஸ்லோகத்தில் அவரே சொல்றார் ஜடதியோ அப்படிங்கிறார். ஜடதியோனா டல் மைண்டட், மந்த புத்தி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நம்மளை பற்றி தான் சொல்றாங்க. நீங்க வேற யாரும் நினச்சிக்க வேணாம். நம்ம எல்லாருக்கும் இந்த மந்த புத்தி இருக்கு, இதெல்லாம் நமக்கு இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நமக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிய மாட்டேங்குது கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் உண்மை. இந்த மாயா சக்தி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் கிடையாது. மாயன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம நினைக்கிற மாதிரி அது சுலபமா மாயை புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. மாயை புரிஞ்சுக்கினாலே முக்குணத்துக்கு மேல போகணும். சத்வா ரஜா தமா, இதுக்கு 3க்கு மேல போறவங்க தான் மாயாவே புரியும். மற்றவங்களுக்கு புரியாது, நமக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக புரியாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரியே பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது அது வந்து கிருஷ்ணரே சொல்றார், நமே விதுகு சுரகணா பிரபவம்ஷ மஹர்ஷயா அகமாதிர்ஹி தேவானா மஹர்ஷினாம் சர்வஷா. கிருஷ்ணரே சொல்றார், நமே விதுகு சுரகணா, தேவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் நான் புரிய மாட்டேன் அப்படிங்கிறார். அவங்களுக்கும் நான் புரிய மாட்டேங்கிறார். நாமெல்லாம் தேவர்களும் கிடையாது, மகர்ஷி நம்மளாம் ரிஷி எல்லாம் கிடையாது. நாம ரிஷி ஆனாலே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. தேவர்களானாலும் கஷ்டம், அதுவும் அவ்வளோ ஈஸி கிடையாது. கிருஷ்ணர் சொல்ல அவங்களுக்கா நான் புரிய மாட்டேங்கிறார். கிருஷ்ணரே சொல்றார். ஸோ இந்த ஸ்லோகத்துலையும் வருது சத்வா ரஜா தமா. தேவர்களுக்கு வந்து சத்வ குணத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு இன்ஃபேச்சுவேஷன். இன்ஃபேச்சுவேஷன்னா பல மீனிங் இருக்கு. ஒரு மதம் வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு, நான் டெய்லி தவறாம கோயிலுக்கு போறேன்னு வை ஒருத்தர், நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், அப்படி ஒரு கர்வம் எல்லாம் வரும். நான் வெஜிடேரியன், யூ நோ தட், வெஜிடேரியன், அதுக்கு ஒரு கௌரவம். குரங்கு கூட வெஜிடேரியன், எருமை மாடு அதெல்லாம் கூட வெஜிடேரியன். நான் பார்த்துருக்கேன். வெஜிடேரியன் கூட ரொம்ப ஒரு அகங்காரத்தோட பேசுவாங்க, நான் வெஜிடேரியன். வெஜிடேரியனுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ சத்வ குணம் இருந்தால் கூட அகங்காரம் வரும். ரஜோ தமோல தான் வருணம் இல்லை, அதுலேயும் வரும். ஸோ இங்கே வருணர் சொல்றார், தேவர்களுக்கு வந்து சத்வா இருக்கும், பிரஜாபதிக்கு ரஜோகுணம் இருக்குங்கிறார். பிரஜாபதி ரொம்ப ஹை கிளாஸ். தக்ஷன் அவங்களாம் பிரஜாபதி, மனு இவங்கெல்லாம் பிரஜாபதினா அவங்கள்லேருந்து நம்ம எல்லாரும் வரோம். அந்த பிரஜாபதி போஸ்ட்டுக்கு போகிறதே ரொம்ப கடினம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இங்கே எம்எல்ஏ ஆகிறதுக்கே செத்து போயிடலாம். பிரஜாபதி ஆகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தவம் இருக்கணும். வருணர் சொல்றார், அவங்களுக்கும் புரிய மாட்டார். ஸோ என்ன முக்கியமான விஷயம்னா, பகவானை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒன்று ரொம்ப டிஃபிகல்ட். பாகவத் ஒரு இடத்துல வருது, பியூர் டிவோட்டி, தூய பக்தர் கூட அவர் புரிய மாட்டாராம், கிருஷ்ணர் புரிய மாட்டார். பகவத்கீதையில் அதுவும் அவரே சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசியோட பாஸ்ட்னா முன்னாடி நடந்தது, நம்மளோட பாஸ்ட், போன ஜென்மம் என்ன பண்ணோம் எல்லாமே கிருஷ்ணாக்கு தெரியும். ப்ரெசன்ட், இப்போ நாம் என்ன பண்றோம் அதுவும் கிருஷ்ணாக்கு தெரியும். ஃபியூச்சர் என்ன பண்ண போறோம் கூட கிருஷ்ணாக்கு தெரியும். ஆனால் நமக்கு கிருஷ்ணர் தெரியாது. அது அவரே சொல்றார், மாம் துபேத நகஷ்டனா, என்ன புரியாதுச்சுன்னா டிஃபிகல்ட். ஆனால் என்னன்னா, பஜகோவிந்தத்தில் சங்கராச்சாரியர் சொல்றபடி கலியுக மக்களுக்கு வந்து அகங்காரம் ஜாஸ்தி இருக்குங்கிறார். மண்டையில முடி இருக்காது, வாயில பல்லு இருக்காது, உடம்புல சக்தி இருக்காது, அகங்காரம் மட்டும் எவ்வளோ இருக்குமா, நான் பெரிய ஆளுனோ. இது பஜகோவிந்தத்தில் வருது, படிச்சீங்கன்னா அது வரும். ஒண்ணுமே இருக்காது, ஆனா அகங்காரம் மட்டும் அவ்வளோ இருக்கும். இது உண்மை. மேபி நம்ம பேசும்போது நம்ம கடவுள் இல்லைன்னு பேசுவோம், நம்மளாம் கடவுள் கிடையாதுன்னு பேசுவோம். பட் ஆக்ஷன் உள்ளுக்குள்ள சூக்ஷ்ம நம்ம கடவுள்னு தான் நினச்சிட்டு இருப்போம்.
ஒளிஞ்சிருக்கும். அது ஒளிஞ்சு நமக்கு தெரியாது, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். அதெல்லாம் அனர்த்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு வெளியே வர்றதே கொஞ்சம் கஷ்டம். பகவான் நாம சொன்னா தான் என்கிட்ட எங்க பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஸோ இந்த ராம கதா ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே ஒரு 1 வீக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வருணாவே சொல்றார், உங்களை புரிஞ்சுக்க முடியல, நம்மனாலையும் புரிஞ்சுக்க முடியல. ஈவன் பகவான் விடுங்க, பக்தரை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பக்தரை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஸோ இந்த ராமாயணத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக ஒரு சீனியர் டிவோட்டி அவர் சொல்லி தான் நான் கேட்டேன். ரொம்ப அழகா சொல்றார். அவர் ராவணா, கும்பகர்ணா, விபீஷணா, இவங்க 3 பேர் வச்சு ஒரு பிரமாதமான விஷயம் ஒன்று சொன்னார். உங்க எல்லாருக்கும் தெரியும், ராவனோட தம்பி தான் கும்பகர்ணா, விபீஷன். இன்னும் ராவணன் தப்பு பண்றான் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். கும்பகர்ணன் ராவனை பார்த்து சொல்றான், அவர் சொல்றாரு, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்க சீதையை தூக்கி இருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு சண்டை போட வராங்க, ஐ சப்போர்ட். அது எங்க அண்ணா, நான் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ இங்க பார்க்கும்போது அண்ணா பாசம் அது மாதிரி தோணுது, பட் அது சரியான பாசம் கிடையாது. பார்க்குறீங்க, அண்ணாக்காக நான் பண்றேன், ஆனால் அது சரியான பாசம் கிடையாது. இந்த மாதிரி தப்பு நாம பண்ணுவோம், ஜென்ரல் நம்ம குழந்தைகிட்ட பண்ணுவோம். அது தப்பு பண்ணோம். உதான் நல்லா தூங்கிட்டு இருப்பான், 8 மணி ஆகும், பையன் தூங்கட்டு விடுங்க, அது பாசம் கிடையாது. அது பாசம் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், மேபி நம்ம என் பையன் தூங்கட்டுங்க, சண்டே தூங்கட்டும், ஆனால் அது பாசம் கிடையாது. நாம் கும்பகர்ண மாதிரி. ஓகே, எப்படி கும்பகர்ணா சப்போர்ட் பண்ணுறாரோ, தப்பு பண்ணுறாங்க தெரியுதுல, சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் ஓகே, எங்கள் அண்ணால நான் சப்போர்ட் பண்ணுறேன். பட் விபீஷணா டிஃப்ரெண்ட். அவர் நேராக சொல்லிடுவார், நோ, நீ தப்பு தான், நீ பண்ணுற தப்பு. அது மட்டும் இல்லாமல் விபீஷணா விட்டுட்டும் போயிடுறாரு. நீங்கள் எல்லாருக்கும் கதை தெரியும். ஸோ அங்கே ரொம்ப அழகாக கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ விபீஷணன் விட்டுட்டு போகிறது எப்படி சரி, கூடவே இருக்கணும்ல. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோட்டீஸ் சில சமயம் சில பேருக்கு அடி வாங்கி தான் புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக அடி வாங்கினா தான் புரியும், சொன்னா புரியாது. ஸோ விபீஷணா ஜஸ்ட் லெஃப்ட். உனக்கு அடி வாங்கினா தான் உனக்கு புரியும், வேற வழி இல்லை, நான் கிளம்புறேன், அட்லீஸ்ட் என்ன நான் காப்பாற்றிக்கணும். அது வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அண்ணா, நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், கேட்கல, சரி அடி வாங்குங்க, அடி வாங்கி புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ கும்பகர்ணா, விபீஷணா, இவங்க 2 பேர்த்தில் பார்த்தா விபீஷணன் தான் ராவன் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கும்பகர்ணா கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குற கும்பகர்ணன் தான் கூட இருந்தாலும் உண்மையிலே பாசம் விபீஷன் தான் ஜாஸ்தி. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஈமச்சடங்கு விபீஷணன் தான் பண்ணார். ஆனால் யாருமே இல்லை, ராவனோட பசங்களும் செத்துட்டாங்க, தம்பி எல்லாம் செத்து போயிட்டாங்க. விபீஷணன் தான் அந்த ஈமச்சடங்கு பண்றார், வேற யாரும் பண்ணல. ஸோ இந்த ஈமச்சடங்குங்கிறது ஒரு ஆர்டினரி திங் கிடையாது, அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் பண்ணுவாங்க 16ஆவது நாள், 11, 13 பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிட்டியில் ஒரு மாதிரி இருக்கும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அது சகோதரன் புரியும் இல்லையா, அவங்க தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்னா இந்த ராமாயணத்தில் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ராமரே சொல்லியிருக்காரு. இன்னும் கலியுகத்தில் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பாகவத்தில் 12ஆவது ஸ்கந்தம் படிச்சிங்கன்னா வரும். கலியுகத்தில் கூட பிறந்தவனு மதிக்கவே மாட்டாங்க, யூஸ்லெஸ் ஃபெலோ. அவங்களுக்கு யாருன்னா பிரதர் இன்லா, அதாவது ஒய்ஃப் கூட அண்ணா தம்பி, அவங்க மேலே தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா. கூட பிறந்தவங்களும் விட்டுருவாங்களாம்மா.
பட் ஆக்சுவலி கூட பிறந்தது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ராமர் ஒரு ஸ்லோகத்திலே சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். தேச தேச கலத்திராணி தேச தேச பந்தவா யந்து நப்பஷ்யாமி யத்ர பிராத்த சகோதரா. இது ராமர் சொல்றார். எப்போ சொல்றாருன்னா, லக்ஷ்மணன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுவார். மேபி ராமாயணத்தில் படிச்சிருப்பீங்க. மயக்கம் போட்டு விழுந்துடுவார். அப்போ ராமர் சொல்றார், தேச தேச கலத்திராணி அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு ஒய்ஃப் வேணும்னு வைங்க, உலகத்தில் எங்கே வேணாலும் தேடலாம். ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் ஒய்ஃப் ஆயிடலாம் இல்லையா? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் ஒய்ஃப் தான். அப்போ ஒய்ஃப் எங்கே வேணாலும் தேடலாம் உலகத்தில். தென் தேச தேச பந்தவா, சொந்தக்காரங்க அப்படிங்கிறது உலகத்தில் எங்கே வேணாலும் கிடச்சிடுவாங்க. இப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பெண் சம்பந்தப்பட்ட இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க ஆயிடுறாங்க இல்லையா? அது ஆப்வியஸ்லி அவங்க சொந்தக்காரங்க ஆயிடுறாங்க, மாமனார் மாமியார் சம்திங். கடைசியில் சொல்றார் ந பஷ்யாமி, ஆனா சகோதரன் மட்டும் நீ பார்க்க முடியாது, அது அப்பா அம்மா தான் கொடுக்கணும் இல்லையா? சகோதரன் சகோதரிங்கிறது பெற்றோர் தான் கொடுக்கணும். அது எங்க போய் தேட முடியாது. இது வந்து ராமர் சொல்றார். தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் கலியுகத்தில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு. அக்ஞானம் தான் மெயின் காரணம். ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, அக்ஞானம் தான் காரணம். அதுக்கு சாஸ்திர ஜானம் இல்லை. ஸோ ராமர் வந்து விபீஷன் சொல்றார், நீங்க போய் ஈமச்சடங்கு பண்ணுங்க. ஸோ அவர் தான் பண்றார். அவர் பண்றதுனால அவருக்கு நல்லது நடக்குது. ஸோ அப்போ உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், உண்மையான ஒரு பாசம் அப்படின்னாலே ஆச்சாரியஸ் கொடுக்குறாங்க, பகவான் பற்றி சொல்லி கொடுக்கணும். ஸோ தட் லைஃப்பில் அவங்க கரெக்டான டெசிஷன் எடுப்பாங்களாம். உண்மையில் நமக்கு ஒருத்தர் மேலே பாசம் இருக்குன்னா அவங்க எந்த மாதிரி விஷயம் சொல்லி கொடுக்கணும்னா, அவன் லைஃப்பில் கரெக்டாக சூஸ் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்போ தான் நாம் அவங்களோட வெல்விஷர்னா நலன் விரும்பி, தேங்க்ஸ், உண்மையான வெல்விஷர். இல்லைன்னு நம்ம வெல்விஷர் கிடையாது. இது வந்து ராமாயணத்துலேருந்து கொடுக்குறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் ஆச்சாரியஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் கிருஷ்ணா கூட பகவத்கீதாவில் சம்திங் ராங். ஓகே, ஸோ கிருஷ்ணா கூட பகவத்கீதாவில் இந்த சாஸ்திரத்தை விடாதங்கிறார். இந்த அறிவு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ராங் டெசிஷன் எடுத்துருவோம். ஸோ ராமாயணத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஸோ இன்ஃபேக்ட் ராவணா கூட ஆர்டினரி பர்சன் ஒன்றும் கிடையாது, நல்லா படித்தவர், ரொம்ப படித்தவர். நிறைய அவருக்கு ஸ்கில்ஸ்னால் ஒரு திறமைகள் நிறையா இருக்கு. இது யார் சொல்கிறாங்கன்னா ஹனுமான் சொல்கிறார். ராவணனை பார்த்துட்டு ஹனுமான் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது, அத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான் மனுஷன், எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். ஆனால் என்னன்னா அவர் கடைபிடிக்க மாட்டார். புரியுதுங்களா? நாமளும் அந்த மாதிரி தான் இருக்கோம். யாரும் நினைக்க வேணாம், நம்மளும் பகவத்கீதா படிப்போம், பாகவதம் படிப்போம், ஃபாலோ பண்ணலின்னா நானும் ராவணன் தான். ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் நாமளும் ராவணா தான், நோ டவுட். இந்த ராவண எலிமெண்ட் நம்மகிட்ட இருக்கு. நல்லா கிளாஸ் எல்லாம் எடுக்கலாம், உட்காந்து நல்லா கிளாஸ் எடுப்போம், பகவத்கீதா பாகவதம். ஆனால் நிறைய அனர்த்தங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறேன்னா நானும் ராவணன் தான். ஸோ நமக்குள்ள இருக்கிற ராவணா அந்த எலமெண்ட் கொல்றதுக்கு தான் அந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வர்றார். அந்த எலமெண்ட் அப்படின்னா அந்த ஒரு மோசமான குணங்கள், நம்ம எல்லாத்துக்குள்ளும் மோசமான குணம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அதை கொல்றதுக்கு தான் பகவான் தன் நாமத்தை கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே. நாம சொன்னா தான் போகலாம், போகாது. நாம சொன்னா தான் போகும். அந்த நாம யாரு சொன்னாலும் சரி, இது உண்மை, இது பகவத்கீதையில இருக்கு. ஒருத்தர் நாம சொல்றாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் நல்லதான் நடக்கும். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்க இவ்வளோ நாமா சொன்னாங்க, என்னை போட்டு ஃப்ரை பண்றாங்க லைஃப்ல அப்படின்னா. அந்த ஃப்ரையிங்கே நல்லதுக்கு தான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜ் வேணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு நாலேஜ் வேணும். ஆக்சுவலி ஒருத்தர் நாமா சொல்றாங்க, சேம் டைம் லைஃப்ல ஃப்ரை ஆகிறேன் அப்படின்னா, இது சாஸ்திரத்துல இருக்கு. பகவான் நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்க பார்க்குறாரு. ஒரு டீச்சர் வந்து ஒரு அடி வைக்கிறாங்க வைங்க, சும்மா அடிப்பாங்க, என்னமோ சொல்றாங்க உங்கள்கிட்ட, நீங்க திருந்தணும்னு டீச்சர் சொல்றாங்க. அடி வைக்கிறாங்கன்னு என்னன்னு திருந்தணும்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையில் அடி மேல் அடி உழுகுதுன்னா நான் தப்பு பண்றேன், திருந்தணும்னு சொல்றாங்க. ஆனா திருந்தாம ஜாதகம் போய் பார்ப்பேன், கிளி ஜோஷியம் பார்ப்பேன், இது இப்போ இப்படியே போக மறுபடியும் ஒரு 2 அடி உழுகும். ஸோ அப்போ அடி உழுகுதுன்னா சம்திங் ராங். ஜஸ்ட் லைக் உடம்பு அங்கங்கே வலிச்சுக்கிட்டே இருக்குன்னா டாக்டர்கிட்ட போகணும். என் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். அது மாதிரி எனக்கு அடி மேல் அடி உழுதுன்னா நான் தப்பு பண்றேன், நான் செய்யக்கூடாது எதுமோ செஞ்சுட்டு இருக்கேன். சிம்பிள். கண்டிப்பா எதை செய்யணுமோ செய்யாம இருக்கேன். தட்ஸ் அ மீனிங். ஸோ பகவான் வந்து தண்டனையும் கொடுப்பார். ஆனா அது வந்து பாசத்தால். சம்டைம்ஸ் அப்பா அம்மாவோட அடிப்பாங்க குழந்தைங்களை, துவேஷத்தால் அடிக்க மாட்டாங்க, பாசத்தால் தான் அடிப்பாங்க. யாருமே துவேஷத்தில் அடிக்க மாட்டாங்க, துவேஷம் வேற. நம்ம குழந்தைய பனிஷ் பண்றோம்னா அது பாசத்தால் தான் பனிஷ் பண்ணுவோம், நீ திருந்தணும்னு சொல்லித்தான். ஸோ பகவான் கருணாமூர்த்தின்னு சொல்றாங்க, உண்மை, அதெல்லாம் உண்மை. லைக் ரூப கோஸ்வாமி அவர் சைத்தன்ய மகாபிரபு பார்த்து சொல்றார், நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌடத்விசே நமஹா. சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கூட முடியாது, அவ்வளோ டிஃபிகல்ட் அது. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க அப்படின்னாலே இந்த உலகத்தில் அவங்க வெரி ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டசாலி. இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அவங்க அதிர்ஷ்டசாலி. அது புரியுறதும் கஷ்டம். ஒன்னொன்று, அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்றதுனால அவங்க லைஃப்ல எல்லாம் நல்லதுதான் நடந்துட்டு இருக்கும். ஆனா அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பகவான் விடமாட்டார், விட்டதா சரித்திரத்திலையும் கிடையாது. பகவான் விட்டதா சரித்திரத்துல கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாது. ஆனா பகவான் நாமா சொல்லாம பகவான் சொன்னபடி கேட்கலினா விட்டுருவாங்க. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராவணா. முன்னாடி சொன்னபடி ராவணாக்கு தெரியாத ஸ்கில் கிடையாது, அவ்வளோ திறமைசாலி. அவர் வந்து சிவனை ரொம்ப பூஜை பண்ணுவார். சிவன்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு பிரச்சனை இருக்கு, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அவரும் சொல்றாரு, ஹெல்ப் பண்றேன், சிம்பிள் அட்வைஸ், சீதை திருப்பி கொடுத்துரு, இதுதான் ஹெல்ப். அது மட்டும் நான் கேட்க மாட்டேன், அது நான் முடியாது. ஸோ நமக்குள்ள ராவண எலமெண்ட் ஒன்று என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும், இது மாதிரி தான் சொல்யூஷன் வேணும், நாமளே ஒரு கணக்கு போட்டுருவோம். புரியுதுங்களா? தீர்வு, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி தான் தீர்வு வேணும்னு நான் நினைப்பேன். நோ, அப்படி கிடையாது. பகவான் என்ன கொடுக்குறான்னு அவருக்கு தான் தெரியும். ஜஸ்ட் லைக் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு நீங்கள் எந்த இதுவும் சொல்லக்கூடாது, டயட் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடாதுன்னா, இது என்ன டாக்டர் சொல்றபடி தான் கேட்கணும். என் இஷ்டத்தை போய் அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன், மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ நமக்குள்ள ஒரு பெரிய வியாதி என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி தீர்வு கொடுக்கணும், நமக்கு எல்லாம் உள்ள நமக்கு அந்த எல்லாம் இருக்கு. ஸோ ராவணா அது மாதிரி, இன்னும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வாங்க என் ஹெல்ப்புக்கு, செய்தெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டேன். லார்ட் சிவா சொல்றார், சாரி பாய், பண்ண முடியாது. ராவணா கேட்கல. ஸோ ஃபைனல் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்குள்ளே அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு இப்படி நடக்கணும், என் பையனுக்கு இப்படி நடக்கணும், என் பொண்ணுக்கு இப்படி நடக்கும், நானா நிறைய மென்டல் கான்காக்ஷன்ஸ், மனக்கற்பனைகள் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லாரும் பண்ணுவோம், இல்லாமலாம் கிடையாது, ரொம்ப பண்ணுவோம். மனக்கற்பனை பண்றேன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த அளவு கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். கிருஷ்ணரே சொல்றார், முதல் அதை நிறுத்துங்கிறார். செகண்ட் சாப்டர்ல சொல்றார், மனோ சர்வகதான் சொல்றார், இந்த மன கற்பனையை முதல் நிறுத்துங்கிறார். நிறுத்தணும், கிருஷ்ணரே சொல்றார். நம்மளால அதை நிறுத்த முடியாது, ஏன்னா அவ்வளோ வீக்கா இருக்கும் நாம எல்லாரும். சோ வீக். ஓகே, ரொம்ப மனக்கற்பனை பண்றோம். ஸோ
அது மாதிரி நமக்கு பல விதமான பிரச்சனை இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கு ஒரே மெடிசன் நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. ஸோ இது உண்மை. அந்த ராமாயணத்துல வெரி இம்பார்ட்டன்ட் இன்னொரு இன்சிடென்ட் வந்து ஹனுமான் சொல்றார் ராமர் பார்த்து. சொல்லுங்க எனக்கு. ஓகே, யா. ஸோ உங்களுக்கு தெரியும் ஹனுமான் வந்து என்டையர் லங்கா எரிக்கிறார், லங்கை எரிச்சார். ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் விட்டுருவார். அது வந்து விபீஷன் ஒரு வீடு மட்டும் விட்டுருவார். மொத்தத்தை எரிச்சிருவார். மொத்தம் எரிச்சிடுறார். ஹனுமான் சொல்றார், அந்த ஒரு வீட்டுல இருந்து மட்டும் உங்க நாமா கேட்டுச்சு எனக்கு, அது அந்த வீட்டை விட்டுட்டேன் அப்படின்னு. யாரு நாமா சொல்லலையோ அவன் வீடு எரிஞ்சே போயிடும். இட்ஸ் நோ டவுட். ஒருத்தர் நாமா சொல்றாங்கன்னா கன்சிடரேஷன் இருக்கு. அவங்களுக்கு கன்சிடரேஷன் அப்படின்னா கன்சிடரேஷன் சலுகை, சலுகை, தேங்க்ஸ் இருக்கு. நாமா சொல்றாங்கனால அவங்களுக்கு ஓகே. இது ஹனுமான் சொல்றாரு, ஓகே அவங்க வீட்டுல இருந்து ரொம்ப நாமா கேட்டுச்சு, விட்டாச்சு. அப்போ அந்த சாண்டிங், பகவான் நாமா சொல்றது எவ்வளவு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லலன்னு உண்மை. இந்த ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி ரஜோகுணா, தமோகுணா, சத்வகுணா மூணுமே நம்மளை தாக்கும். நம்ம அகங்காரத்துல உட்காந்துருப்போம். இந்த 3 குணத்திலிருந்து வெளி வர்றதுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதால 18th சாப்டர்ல சொல்றார், இந்த 3 குணத்தை தாண்டினவே மூலகத்தில் இல்லையாமா. கிருஷ்ணரே சொல்றார், அர்ஜுனா மூலகத்துல ஒருத்தங்க கூட கிடையாது அர்ஜுனா தாண்டினவன் கிருஷ்ணரே சொல்றார். ஆனா அதே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வந்து நாமா கொடுத்து தப்பிக்க வைக்கிறார். ஏன்னா கிருஷ்ணா தெரியும் கலியுகத்துல ஒரு பையன் எதுவும் கேட்க மாட்டான், இன்னும் யாரும் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. பட் சேம் டைம் இது வந்து வியாசர் சொல்றார், 4 யுகத்துல பெஸ்ட் யுகா கலியுகா தானே வியாசர்னு சொல்றார். வியாசர் சொல்றார். இன்ஃபேக்ட் வியாசரை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் ஷீடர்கள் போவாங்க. வியாசர் வந்து குளிச்சுட்டு இருப்பார் நதியில. இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. வியாசர் வந்து எல்லாம் தெரிஞ்சிடும். அவர் வெளியே வருவார், 4 யுகத்துல பெஸ்ட் கலியுகா அப்படிம்பாரு. என்னடா இப்படி சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கும், யார் பெஸ்ட், ஆனா பெண்ணா, யார் பெஸ்ட்பாங்க. வியாசர் வந்து பெண் தான் பெஸ்ட்பாரு. என்னடா பெண் பெஸ்ட்ங்கிறாரு. டக்குன்னு சொல்றாரு. ஏன்னா பெண்கள் ஏன் பெஸ்ட்ன்னு சொல்றாருன்னா, பெண்கள் வந்து ஜென்ரலா ஒன்று செய்யணும் செஞ்சுருவாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜென்ஸ் 1000 கேள்வி கேட்பாங்க. அனாலிட்டிக், அனாலிசிஸ், நிறைய. இப்போ பெண்கள் வந்து சொன்னா கேட்டுக்குவாங்க. பட் சேம் டைம் ஜாக்கிரதையா இருக்கணும், தப்பாகவும் கேட்டுருவாங்க. அது ஒரு டேஞ்சர் இருக்கு. ஸோ வியாசர் சொல்றாரு பெண் தான் பெஸ்ட், சொன்னா கேட்டுக்குவாங்க. ஸோ ஒரு கேள்வி அந்த ஷீரல் மனசுல என்ன இருக்கோ வியாசர் வந்து டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் சொல்ற கலியுகா பெஸ்ட்டுங்கிறார். ஏன்னா கலியுகத்தில் வந்து நாமா சொன்னால் போதும். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார் கிருஷ்ணா. ஜஸ்ட் நாம, ஜஸ்ட் சாண்ட். ஆனா சாண்ட்னு எப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார் சத்ததம் கீர்த்தயந்தோமா, எப்பவுமே சாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது போடுறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு கீர்த்தனைய சதா ஹரி. கீர்த்தனைய சதா அப்படின்னா எப்பவுமே. நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம். இது வந்து ஏதோ கொஞ்ச நேரம் ½ hour சாண்ட் பண்ணிட்டு போதும் அப்படியெல்லாம் கிடையாது. சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னங்க பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எஸ், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணத்தான் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவோம். நான் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேனோ உண்மையில் நம்ம பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். அது பகவான் அனுபவத்தில் நடக்கும். ஆனால் நான் தான் முயற்சி பண்ணணும். முயற்சி நான் தான் பண்ணேன். உண்மையில் ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டா கிருஷ்ணர் விட மாட்டாராம். ஸோ பாகவத்தில் வருது, ராமாயணத்தில் வருது, யார் உண்மையிலே தன்னைத்தான் என்ன தமிழில் வரல, கிருஷ்ணா ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ட்ரை டு ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். தமிழ்னு சொல்லுவோம். ஸோ பகவான் யாருக்கு உதவி செய்வார்னா, தனக்கு தான் உதவி செய்யணும்னு யார் நினைக்கிறாங்களோ பகவான் அவங்களுக்கு தான் உதவி செய்வார். யாரும் பண்ண மாட்டார். உண்மையில நான் ஒர்க் பண்ணணும், எனக்காக நான் ஒர்க் பண்ணணும், கிருஷ்ணா விட மாட்டாராம். எல்லாம் கிருஷ்ணா மட்டும் இல்லை,
33 கோடி தேவர்ல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டோன்ட் திங்க் ஹரே கிருஷ்ணா சொன்னா கிருஷ்ணா மட்டும் வருவார், அப்படி கிடையாது. 33 கோடி தேவர்ல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இமேஜின் பிரைம் மினிஸ்டர் ஈரோடு வந்தாருன்னா தனியாக வருவார். வார்டு கவுன்சில் இருந்து வரிசை நிற்பான். வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா பிஎம் வர்றாரு. அப்போ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது 33 கோடி தேவர்களோட ஹெல்ப் அந்த ஆத்மா கிடைக்கும். அப்போ சாண்டிங் ஆர்டினரி திங் கிடையாது, அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணுங்கன்னு லார்ட் சிவா, சிவபெருமான் பாகவத்தில் சொல்றாரு. வாசுதேவம் பகவந்தம் அப்படிங்கிறாரு. வாசுதேவம் பகவந்தம், அவர் நாமா சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சிவபெருமான் சொல்றார் பாகவத்தில். ஸோ அப்பேற்பட்ட லார்ட் சிவா, பிரம்மா எல்லாரும் சொல்றாங்க சாண்ட் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்ம சாண்டிங் பண்ணினா நமக்கு இந்த மதமெல்லாம் ஏறிடும். இப்போ இருக்கு, இல்லாமல்லாம் கிடையாது, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ படிக்கிறதுனால அறிவாளி நாமளே நினச்சிக்குவோம், பட் ஃபுல்லாக இருக்கும். அது சம்டைம்ஸ் கிருஷ்ணர் நமக்கு லைஃப்பில் சில ஷேக் பண்ணுவார். அப்போ தான் புரியும், ஓ நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்கா. ஸோ அப்போ ஒருத்தர் பகவான் நாமா சொல்லும் பொழுது மேபி சம்டைம்ஸ் 3 விதமான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஒன்று, மேபி என்னோட கர்மா பிரகாரம் மோசமாக நடக்கக்கூடியது நடக்காமையும் போயிடலாம், அது ஒரு பாசிபிலிட்டி தான். ரெண்டாவது, பெருசாக நடக்கிறது சின்னதாக தான் நடக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. மூணாவது, உண்மையிலே கெடுதல் நடந்துடும் ஆனால் நம்ம பாதிக்கிறது நம்ம, அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. உண்மையில கெடுதல் நடக்கும் ஆனால் அஃபெக்ட் ஆக மாட்டேன். இட்ஸ் கால் இன்சுலேட்டட். இன்சுலேட்டட்னா ஒரு பாதுகாப்பு. ஜஸ்ட் லைக் ஒரு அனஸ்தீஷியா கொடுத்துட்டு கத்தி விட்டு அறுத்தாங்க வைங்க, வலி தெரியாது, ரத்தம் வரும் ஆனால் வலி தெரியாது. இந்த 3ல் எது வேணாலும் நடக்கலாம், ஜஸ்ட் நாமா சொல்லலாம். இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார், மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷசி அத்தச்சத்வம் அகங்காரம் நஸ்ருஷசி வினங்ஷசிங்கிறார். கிருஷ்ணரை சொல் பிரச்சனை வரும், பட் தப்பிச்சுடுவேன் நான் சொன்னபடி கேள்வி. ஸோ அது எப்படி நடக்கும் நம்ம கணக்கு போட முடியாது. சொல்லப்போனால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த உலகத்தை புரிஞ்சுக்கெல்லாம் முடியாது. அப்படின்னா ரொம்ப அப்பட்டமாக தென்ன அப்படியே தெளிவாக எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஏன் என் பையனுக்கு இது நடக்குது, என் ஒய்ஃப்க்கு ஏன் நடக்குது, என் ஹஸ்பண்டுக்கு ஏன் நடக்குது, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏங்க வெயில் எப்படி அடிக்குதுன்னா, வெயில் அடிக்க தான் செய்யும், யூ டேக் கேர், அவ்வளோதான். நான் கொடை எழுத வச்சுக்கிட்டு சம்திங் அது அடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் லைஃப்பில் நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு ஆன்சர் வேணும்னு ஆன்சர் கிடைக்காது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் இதை செய்யுங்கிறார். ஆச்சாரியா சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு போம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு, சில பிரபுபாத், ஆச்சாரியாஸ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சிம்பிளி சாண்ட், நாமா சொல்லுங்க, பகவத்கீதை படிக்கிறது, பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறது, பிரசாதம் எடுக்கிறது, பக்தரோட சங்கத்தில் இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சங்கத்தில் இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்காது. ஸோ ஐ திங்க் டைம் அப். ஓகே, ஸோ எனிவே எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் எங்களோட ரிக்வெஸ்ட், இங்கே நிறைய பகவத்கீதா பாகவதம் கிளாஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நடக்குது. ஐ மீன் ஆன்லைனில் நிறைய மாதாஜிஸ் பிரபுஜிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. தயவுசெய்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. பகவத்கீதா மேபி பல பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, ஜாஸ்தி படிங்க. இன்னிந்து இது வரைக்கும் அந்த புக்கே படிச்சதுன்னா வாங்கிக்கோங்க, இன்னிந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பகவத்கீதை படிக்காம அதை கடைப்பிடிக்காம ஹரே கிருஷ்ணா சொல்லாம லைஃப்ல நல்லதில் எதிர்பார்த்துறாதீங்க. will never and ever happen, நடக்காது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங், பகவத்கீதை படிக்கிறது. எனவே தேங்க்யூ ஸோ மச், எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ श्री राम नवमी महोत्सव की जय, श्री सीताराम लक्ष्मण भक्त हनुमान की जय, श्रील प्रभुपाद की जय, और प्रेमानंद।